தொடர்ச்சியாக தன் கல்யாணத்துக்காக தானே முன் வந்து தன் வீட்டை பெயிண்ட் எடுத்த மணப்பெண். அப்புறமா என்ன தம்பியாரு, அதுக்கு அடுத்த சைடு கிறிஸ்டோபர் அண்ணன் எல்லாரும் சேர்ந்து அடிச்சோம் பெயிண்ட். கிறிஸ்டோபர் அண்ணனை வெளியே விரட்டி விட்டோம், ஏன்னா அவன் தான் எங்களை எல்லாரையும் விட ஹைட். வெளிநாட்டில இருந்து வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வாலிபரை பெயிண்ட் அடிக்க வைத்த காட்சி, அந்த ஆதங்கத்தில் பாத்திரத்தை எடுத்தறியும் காட்சி, அதற்கு நானே சாட்சி. இதை நான் இட்டு விடுவேன். ஒரு பழங்கால எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டதால் பெயிண்ட் அடி ஆராய்ச்சியாளர்கள் அதிர்ச்சி. இதை மேலும் ஆய்வு செய்து பழங்கால பள்ளி என்று கண்டுபிடித்த ரேஷ்மா விஞ்ஞானி. என்ன சம்பவம்? ஆய்வுகள் அனைத்தையும் கச்சிதமாக முடித்ததற்கு பின் ஐயை கழுவி ஆராய்ச்சியாளர் வீட்டின் முன்பு ஐ லவ் யூ என்று எழுத முயன்ற வாலிபர் ரெஜின். அஸ்லின் மற்றும் கிறிஸ்டோபர் என்னும் வாலிபர்கள் கிணட்டுக்கே வெள்ளை அடித்து புது சாதனை, பழைய சாதனைகள் அனைத்தையும் முறித்து முன்னிலை வகிக்கின்றனர். இதெல்லாம் எனக்கே கொஞ்சம் ஓவராத்தான் இருக்கு, ஆனாலும் ஏதாச்சும் பேசி தொலையணுமே. நீங்களும் தான் கேட்டு தொலைஞ்சிட்டீங்க, கேளுங்க. அப்புறமா அன்னைக்கு கிணத்துல பெயிண்ட் அடிச்சு முடிஞ்சு டே முடிஞ்சு. அதுக்கு அடுத்த நாள் சும்மா இருக்க விடுவாங்களான்னு கேட்டா அதுதான் இல்ல. அதுக்கு அடுத்த நாள் கல்யாணத்துக்கு இலை வெட்ட போனோம். இதுதான் எங்க ஏரியா சீனியர் ஆன மாதிரி எல்லாரும் மாசா இருக்கணுமா, ஆனா எல்லாரும் லூசு. முக்கியமா இந்த போஸ் அண்ணன் லூஸ் இல்ல, நல்லவர் வல்லவர் வல்லமை உள்ளவர். இப்படி சொன்னாதான் எனக்கு வீட்டுல இருந்து வெளியே இறங்க முடியும். டியர் அண்ணன் மாதிரி ஏதோ ஒரு ஃப்ளோயில எதெல்லாமோ சொல்லி போட்ட, மனசுல எதுவும் வச்சுக்காம இந்த தம்பிய மன்னிக்க தெரிஞ்சவன் தான் மனுஷன், ஆனா மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் வீரன். சரி, நான் வீரன், நீ மனுஷனா? ஊஞ்சலில் ஆடிய சிறுவர்கள் வெக்கத்தில் கேமராயை கண்டதும் கண்டம்பளி ஓடிய அதிர்ச்சி சம்பவம். இலை வெட்ட வந்த இடத்தில் வாழை மூட்டில் வெட்டியாக ஃப்ரீ ஃபயர் விளையாடிய சிறுவர்கள். தன் கல்யாணத்துக்காக தானே இலை வெட்ட வந்தார் அஜு. இலை வெட்ட வந்த இடத்தில் ரப்பர் ஷீட் திருடிய சிறுவர்கள். டே தம்பி பயிலோ, உங்களை எல்லாரும் என்ன நல்லா தெரியும். என்ன போறது புள்ளி குமாரன் மோயனும் தெரியும், ஆனா உங்களை பேரணும் என ஒழுங்கா தெரியாது. அதனால உங்க நெய்மை மென்ஷன் பண்ணலன்னு யாரும் சங்கடப்படாதீங்க. யாரும் சங்கடப்படுவது எல்லாம் சந்தோஷம் தான் படுவியான்னு தெரியும். சோறு போட்டு வீட்டுக்கு விடுவார்கள் என்று நினைத்த நிலையில் விறகெடுக்க வைத்த சங்கட சம்பவம். அந்த ஆதங்கத்தில் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசரையே கொலை செய்ய முயன்ற சிறுவர்கள். அன்னைக்கு டே முடிஞ்சு அடுத்த நாள் கொலவாளை விட்டு அப்படி இப்படின்னு டே போச்சு. அதை அடுத்த வீடியோல பார்ப்போம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரட்டாமே இது கொள்ளலாம் வீடியோ முடிந்த நேரத்தில் 2 பாத்ரூம்.